ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு திகிலான கதையை பார்க்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு அமானுஷ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நான் உங்க சகி மகேந்திரா. வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போயிடலாம். இந்த உலகத்துல இருக்கிற மக்களை ரெண்டே வகையா பிரிச்சிடலாம். ஒண்ணு இன்ட்ரோவர்ட், அதாவது இவங்களுக்கு வெளியுலக தொடர்பே இருக்கக்கூடாது. எப்பவுமே தனக்குள்ளேயே ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிட்டு அந்த உலகத்துக்குள்ளேயே வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்க இவங்க. சொல்ல போனா இவங்களுக்கு யார் கூடவும் பேசாம இருந்தாலே போதும். இதுக்கு நேர்மாறானவங்க எக்ஸ்ட்ரோவர்ட். இவங்களுக்கு வெளியுலக தொடர்பு இல்லாம போச்சுன்னா இவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வெளியுலக தொடர்பை தேடுறவங்க இவங்க. இந்த ரெண்டு வகையில நம்ம கதையோடைய முக்கியமான கதாபாத்திரமான மித்ரா வெளியுலக தொடர்பே வேணான்னு சொல்லி எப்பவுமே தனக்குள்ளேயே ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிட்டு அந்த உலகத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவ. தன்னுடைய வேலைக்காக தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மற்ற நண்பர்கள் எல்லாரையும் ஊர்லயே விட்டுட்டு சென்னையில வந்து தனியா ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து தங்கி இருக்கிறா மித்ரா. இவளுக்கு சொல்ல போனா யாராவது கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்களான்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்வேதான்னு சொல்லிட்டு அவ கூட ஒர்க் பண்ற ஒரே ஒரு கொலிக் மட்டும்தான். இவளுக்கு நேர்மாறானவ ஸ்வேதா. அதாவது எப்படி மித்ரா தனக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்காளோ ஸ்வேதா அதுக்கு ஆப்போசிட்டா எல்லார் கூடவும் சகஜமா பேசுற ஆளு. ஆனாலும் ரொம்பவே நம்பகமானவ. அதனால என்னதான் மித்ரா தனக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி ஸ்வேதா கூட ரொம்பவே நெருக்கமா இருந்தா. இவங்க ரெண்டு பேரும் ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் ஒரு நாள் ஸ்வேதா மித்ராவை, நான் ஒரு பார்ட்டிக்கு போறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நடத்துற பார்ட்டி, அது நீயும் வாயேன், எத்தனை நாள் தான் இந்த கூண்டுக்குள்ளேயே நீ அடைஞ்சிட்டு இருப்ப, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் உனக்கு நான் இன்ட்ரோ கொடுக்குறேன், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிக்கு மித்ராவை கூப்பிடுறா. ஆனா மித்ராவுடைய கதை தான் நமக்கு தெரியுமே. அவ கண்டிப்பா என்னால வரவே முடியாது, இங்க ஏதோ புக் ஃபேர் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், நான் அதுக்கு போயிட்டு கொஞ்சம் புக்ஸ் வாங்கிட்டு வர போறேன், அதனால நான் எந்த பார்ட்டிக்கும் வரல, நீ வேணா போயிட்டு வா, ஆனா ரொம்ப குடிக்காதன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கோட ஸ்வேதாவை மித்ரா அனுப்பி வைக்கிறா. இப்படி சொல்லிட்டு ஸ்வேதாவை அந்த பார்ட்டிக்கு அனுப்பிட்டதுக்கு அப்புறமா மித்ரா சொன்ன மாதிரி அந்த புக் ஃபேருக்கும் கிளம்பி போறா. அது ஏறத்தாழ ராத்திரி சமயம்தான், ஒரு 7ல இருந்து 8 மணிக்குள்ள இருக்கும். அந்த புக் ஃபேர்ல நிறைய கூட்டத்தை பார்த்த உடனே மித்ராவுக்கு தலை சுத்தவே ஆரம்பிச்சிருச்சு. அதனால சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு அவ நினைக்கும் போதுதான் அவளுடைய கண்ணுல ஒரு பழங்காலத்துல எழுதப்பட்ட மாதிரியான ஒரு புத்தகம் அவளுடைய கண்ணுல மாட்டுது. இந்த புத்தகம் என்ன ரொம்பவே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எடுத்து மித்ரா புரட்டி பாக்குறா. ஆனா ஒரு புத்தகம்னா அதுல யார் எழுதுனா, எந்த பப்ளிகேஷன்ஸ் அதை பப்ளிஷ் பண்ணாங்க, அது எவ்வளவு விலைன்னு சொல்லிட்டு ஏதாவது 1-2 விஷயமாவது அதுல இருக்கும். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே அந்த புத்தகத்துல இல்ல. ஆனா அதை பாக்குறதுக்கு ரொம்ப கவர்ச்சியா இருந்துச்சு. மித்ரா அதை திறந்து உள்ள என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்க முயற்சி பண்றா. ஆனா அவ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த புத்தகத்தை அவளால திறக்கவே முடியல. அதனால அதை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த கடையோடைய ஓனர் அங்க வராரு. வந்தவர், இந்த புத்தகம் உனக்கு வேணும்னா நீ தாராளமா எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த புத்தகத்தை மித்ரா கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டே அந்த ஓனர் ரொம்பவே முயற்சி பண்றாரு. அவரும் அந்த அளவுக்கு கம்பல் பண்றாரே அப்படின்னு யோசிச்ச மித்ரா மறு பேச்சே பேசாம, சரி இந்த புத்தகத்துடைய விலை என்னன்னு சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றா. ஆனா அந்த புத்தகத்துடைய விலை என்னன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? வெறும் 100 ரூபாய் கொடுத்துட்டு இந்த புத்தகத்தை நீ தாராளமா எடுத்துட்டு போமான்னு சொல்லி அந்த ஓனர் சொல்றாரு. மித்ராவுக்கு ஒரே ஆச்சரியம், பாக்குறதுக்கு இவ்வளவு பழங்கால புத்தகமா இருக்குது, இந்த புத்தகத்தை வெறும் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி அந்த புத்தகத்துக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு அந்த புத்தகத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவ வரத்துக்கு முன்னாடியே ஸ்வேதா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கா. என்ன நீ ஏதோ பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு சொன்ன, நீ போகவே இல்லையான்னு சொல்லிட்டு மித்ரா கேட்கும் போது அதுக்கு ஸ்வேதா, நான் பார்ட்டிக்கு தான் போனேன், ஆனா அங்க எனக்கு இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதனால நான் கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். மித்ரா ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு துருவி துருவி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்வேதா சொல்றா, அந்த இடத்துல என்ன ட்ரக்ஸ் எடுத்துக்க சொல்றாங்க, நான் எவ்வளவோ முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றேன், ஆனா எல்லாத்தையும் தாண்டி என்ன அவங்க ரொம்பவே கம்பல் பண்ண ஆரம்பிச்சாங்க, நான் என்னதான் குடிக்கிற பழக்கத்தோட இருந்தாலும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிற அளவுக்குலாம் நான் இன்னும் போகல, அதனால நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு மித்ரா கிட்ட ஸ்வேதா சொல்றா. சரி இன்னைக்கு ராத்திரி உன் கூட தான் சொல்லிட்டு ஆச்சு,
என்ன பண்ணலாம், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்கும்போது மித்ரா தன் புக் ஃபேருக்கு போனதையும் அந்த இடத்துல ஒரு விசித்திரமான புத்தகத்தை பார்த்ததையும் அந்த புத்தகத்தை அந்த கடையுடைய உரிமையாளர் வெறும் 100 ரூபாய்க்கு வித்ததையும் எல்லா கதையையும் சொல்லி அந்த புத்தகத்தை ஸ்வேதா கிட்ட காட்டுறா. என்னதான் இருக்கு இந்த புத்தகத்துலன்னு சொல்லிட்டு ஸ்வேதா திறக்கும் போது அந்த புத்தகம் திறந்துக்குது. ஆனா அவங்க 2 பேருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த புத்தகத்துல பக்கங்கள் இருக்குது. அந்த பக்கங்கள்ல ஒரே ஒரு எழுத்து கூட எழுதப்படல. ஒட்டு மொத்தமா வெறும் பக்கங்களை வச்சு அந்த புத்தகத்தை தயார் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த பக்கங்கள் பாக்கிறதுக்கு சாதாரண பேப்பர் மாதிரி இல்லாம ஏதோ பழங்கால ஓலைச்சுவடிகள்ல தயாரிச்ச ஓலைகள் மாதிரி இருந்துச்சு. இத பார்த்து ஸ்வேதா, இதனாலதான் உன் தலையில அவன் 100 ரூபாய்க்கு இதை கட்டி இருக்கிறான், நீயும் ஏமாந்து போய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு மித்ராவை திட்டுறா. இப்படியே அவங்க ஒரு வாக்குவாதத்துல ஈடுபடும் போது அவங்க எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அந்த விஷயம் என்னன்னா, அந்த புத்தகத்துல இவ்வளவு நேரம் ஒரே ஒரு எழுத்து கூட இல்லைன்னு தானே நான் சொன்னேன். ஆனா திடீர்னு மந்திர வார்த்தைகள் மாதிரி அந்த புத்தகத்துல வார்த்தைகள் உருவாக ஆரம்பிச்சது. இத பார்த்த உடனே 2 பேரும் புத்தகத்தை கீழவே போட்டுறாங்க. ஆனா என்னதான் அவங்க புத்தகத்தை கீழே போட்டாலுமே அந்த எழுத்துக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. பயந்து போனவங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாம இருந்த போது ஸ்வேதா கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சு என்னதான் அதுல வருதுன்னு சொல்லிட்டு பாக்கலான்னு சொல்லி அந்த புத்தகத்தை கையில எடுக்கிறா. அதுல ஒரு கதை ஒண்ணு வருது. அந்த கதை காயத்ரியோடைய கதைன்னு சொல்லிட்டு எழுதி இருந்துச்சு. 2 பேருக்குமே ஒரே குழப்பம். யார் இந்த காயத்ரி, எதுக்காக இந்த காயத்ரியோடைய கதை இந்த புத்தகத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை என்னதான் சொல்லி இருக்குதுன்னு பாத்துருவோமேன்ட்டு 2 பேரும் அந்த கதைய சத்தமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காயத்ரி 1980கள்ல வாழ்ந்த ஒரு பொண்ணு. காயத்ரி பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பா, இளமையாவும் இருப்பா. ஒரு காலேஜ்ல சேர்ந்து மேல் படிப்பு படிச்சுட்டு இருந்தா காயத்ரி. காயத்ரி ரொம்பவே அப்பாவியான ஒரு பொண்ணு, யாரையும் ரொம்ப ஈஸியா நம்பிடுற ஒரு குணம் கொண்டவ. அது மட்டும் இல்லாம அவ படிக்கிற காலேஜ்லயே அவ தான் டாப் ஸ்கோரரா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துட்டு இருந்தா. தான் உண்டு, தன்னுடைய படிப்பு உண்டுன்னு மட்டுமே காயத்ரி எப்பவுமே இருந்துட்டு இருந்தா. அப்படி இருக்கிற சமயத்துலதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் அந்த காலேஜ்ல நடந்துச்சு. அது என்னன்னா, காயத்ரியோடைய ரூம்மேட் ஒருத்தி என்ன காரணம்னே தெரியல திடீர்னு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. இந்த விஷயத்த முதல்ல பார்த்தது காயத்ரி தான். இத பார்த்தவ அலறி அடிச்சுக்கிட்டு கத்தல அந்த காலேஜே அந்த இடத்துக்கு வந்துருச்சு. இது பெரிய போலீஸ் கேஸ் ஆகி இந்த கேஸ மகேந்திரன் அப்படின்ற இன்ஸ்பெக்டர் தன்னுடைய கையில எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. மகேந்திரனுடைய கையில இந்த கேஸ் வந்த உடனே எப்படியாவது இத நல்ல முறையில முடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் எல்லாரையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரிதான் இறந்து போன பொண்ண முதல்ல பார்த்த காயத்ரியையும் அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரணையில அவருக்கு நிறைய கேள்வி இருந்தது. காயத்ரியும் அதுக்கு தேவையான விளக்கங்களை அவருக்கு கொடுத்தா. தனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தன்னுடைய தோழிய பத்தியான எல்லா விஷயங்களையும் மகேந்திரன் கிட்ட காயத்ரி சொன்னான். இப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சமா நாளடைவுல மகேந்திரனுக்கும் காயத்ரிக்கும் நடுவுல ஒரு விதமான பந்தம் உருவாக ஆரம்பிக்குது. அந்த பந்தம் போக போக காதலாவும் மாறுது. இருந்தாலும் தங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பந்தம் இருக்குதுன்ற விஷயத்த 2 பேருமே சொல்லிக்கல. ஒரு வழியா பல தரப்பட்ட விசாரணைக்கு அப்புறமா காயத்ரியோடைய தோழி ஒரு காதல் விவகாரத்துல ஏமாற்றப்பட்டு அதனுடைய விரக்தினாலதான் இப்படி இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயத்த மகேந்திரன் கண்டுபிடிச்சு அந்த கேஸையும் முடிக்கிறாரு. என்னதான் அந்த கேஸ் அவர் முடிச்சாலும் காயத்ரியும் மகேந்திரனும் அடிக்கடி யாருக்குமே தெரியாம சந்திக்கிறத மட்டும் நிப்பாட்டல. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மகேந்திரனே மனசுக்குள்ள இந்த விஷயத்த வச்சுக்க முடியாம காயத்ரி கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டுறாரு. காயத்ரிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இந்த விஷயம் மட்டும் வீட்டுல தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகும்னு மட்டும் அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சது. இருந்தாலும் அவ ஆமானும் சொல்லல இல்லன்னும் சொல்லல. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல காயத்ரி இருக்கும்போது மகேந்திரன் அவளை பாக்கலான்னு சொல்லிட்டு வராரு. ஆனா வந்தவர் என்ன நினைச்சாரோ, தூரமா தன்னுடைய காரை நிப்பாட்டிட்டு காயத்ரி கிட்ட நடந்தே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு பையன் காயத்ரி கிட்ட கேலி பண்ணி வம்பு இழுக்கிறான். இத கவனிச்சவர் ரொம்பவே கோபமாகி அந்த பையனை நடு ரோட்லயே அடிச்சு அசிங்கப்படுத்திடுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் தெரிய வருது, அந்த பையன் வேற யாரும் கிடையாது, காயத்ரியோடைய அத்தை பையன் சொல்லிட்டு. இதனால ரொம்ப பெரிய பிரச்சனை உருவாகுது. மகேந்திரனுக்கும் காயத்ரிக்கும் நடுவுல இருந்த அந்த உறவு அவங்க வீட்டுக்குள்ளே தெரிய வருது.
மகேந்திரனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதனால அவகிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு போகும்போது அவருக்கு இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் தெரிய வருது. அதாவது ராத்திரியோடைய ராத்திரியா காயத்ரிய அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாருன்னு, இதுக்கப்புறம் அவ காலேஜ்க்கு வரமாட்டான்ற விஷயத்த மகேந்திரன் தெரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு என்ன பண்றதுனே புரியல. எங்க போய் அவளை தேடுறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே தெரியாம தவிச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவரால காயத்ரிய மறக்கவும் முடியல. முதலா மனசுல வந்த காதல் அவ்வளவு சீக்கிரத்துல எப்படி மறக்கும்? அதனால விரக்தியோடவே மகேந்திரன் டியூட்டிக்கும் போகாம எங்கேயும் வெளியிலயும் போகாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காரு. அப்படி அவர் அடைஞ்சிருக்கும் போதுதான் ஒரு நாள் திடீர்னு யாரோ தன்னுடைய வீட்டுடைய கதவை தட்டுற சத்தம் அவருக்கு கேக்குது. மகேந்திரனும் யார் கூட இல்லாம தனியா ஒரு போலீஸ் கோட்ரஸ்ல தான் இருந்துகிட்டு இருந்தாரு. அதனால யார் இந்த நேரத்துல வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் பார்க்கும்போது வெளியில அழுதுகிட்டே காயத்ரி நின்றுட்டு இருந்தா. காயத்ரிய அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில அவர் எதிர்பார்க்கவே இல்லை. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், என்னுடைய அத்தை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை, எனக்கு உங்க கூட தான் வாழணும்னு சொல்லிட்டு நான் யாருக்குமே தெரியாம வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொல்லி காயத்ரி அழுதுகிட்டே சொல்றான். மகேந்திரனும் ஆறுதலோட காயத்ரி அவருடைய மார்பில சாச்சுக்கிறாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, எப்பவுமே நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சத்தியமும் பண்றாரு. அந்த சத்தியத்துக்கு ஏத்த மாதிரி காயத்ரிய அவர் கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. 2 பேரும் அவங்களுடைய வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிக்கிறாங்க. அந்த சந்தோஷத்துக்கு சாட்சியா, அந்த காதலுக்கு சாட்சியா அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறகுது. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற சந்தர்ப்பம் தான். திடீர்னு விதி விளையாடி பார்க்கும் தானே. ஒரு நாள் மகேந்திரன் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்த சூழ்நிலையில எதிர்பாராத விதமா அவருக்கு ஒரு மோசமான ஆக்சிடென்ட் ஒண்ணு நடக்குது. இத அவர் எதிர்பார்க்கல. அப்படி ஆக்சிடென்ட் ஆன மகேந்திரனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவருடைய நிலைமை ரொம்ப சீரியஸா மாறுது. காயத்ரிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. ஆக்சிடென்ட்ல ரத்தம் ரொம்ப போன மகேந்திரன் எப்படியாவது பொழைக்கணும்னு சொல்லிட்டு அவசரமா அவருக்கு ரத்தத்தையும் அந்த ஹாஸ்பிட்டல் ஏத்துது. ஆனா அவங்க பண்ண மிகப்பெரிய குளறுபடி என்னன்னா, அந்த ரத்தத்தை அவங்க பரிசோதிக்கவே இல்லை. அந்த ரத்தத்துல யாரோ ஒருத்தருக்கு HIV பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களுடைய ரத்தத்தை மகேந்திரனுக்கு கொஞ்சம் கூட செக் பண்ணாம அவங்க ஏத்திடுறாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. நாளடைவுல மகேந்திரனுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக ஆரம்பிக்குது. அவர் என்ன நினைச்சார்னா, இது அந்த ஆக்சிடென்டோடைய ஒரு பக்க விளைவா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாரு. ஆனா போக போக அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகவும், என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பிளட் டெஸ்ட் எடுக்கும் போதுதான் தெரிய வந்துச்சு அவருடைய உடம்புல HIV வைரஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா அது ஹாஸ்பிட்டல்ல ஏற்பட்ட ஒரு தவறால ஏற்பட்ட விஷயம். ஆனா இந்த விஷயம் காயத்ரிக்கு புரியல. மகேந்திரன் தனக்கு துரோகம் பண்ணிட்டு தன்னை விட்டுட்டு வேற ஒருத்தி கூட போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் காயத்ரி நினைச்சாங்க. அதனால கொஞ்சம் கூட இறக்கமே காட்டாம மகேந்திரனையும் அவங்களுடைய சின்ன குழந்தையையும் விட்டுட்டு தன்னுடைய அப்பா வீட்டுக்கே அவங்க போயிட்டாங்க. மகேந்திரன் கதறி அழுதாரு. தான் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி பண்ணாரு. ஆனா காயத்ரி எதையுமே காதுல வாங்கல. அப்படி வீட்டுக்கு திரும்பி போன காயத்ரிய மிரட்டி அவங்களுடைய அத்தை பையனுக்கே அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனா அந்த வாழ்க்கையோ அவங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கல. நல்லவன் ஒருத்தனை ஏமாத்திட்டு வந்த அந்த கர்ம வினை யாரதா விட்டுச்சு. ஒவ்வொரு நாளும் காயத்ரி அனுபவிக்காத கொடுமைகளே இல்லை. அப்படி கொடுமைகள் அனுபவிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கொடுமைகள் தாழ முடியாத காயத்ரி தற்கொலை பண்ணி இறந்தே போறாங்க. இந்த கதைய ஸ்வேதாவும் மித்ராவும் குழப்பத்தோடவே படிச்சு முடிக்கிறாங்க. இந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த பக்கத்துல ஒரு கேள்வி ஒண்ணு வருது. அப்படி இறந்து போன காயத்ரி நரகத்துக்கு வந்தா. நானும் அவளை பார்த்தேன். அவளுடைய வாழ்க்கை பாடமே என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சது. அப்படிப்பட்ட காயத்ரிக்கு நான் என்ன தண்டனை கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்துல ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் என்னதான் இந்த புத்தகத்துல நடக்குது? இது என்ன நரகம்ன்றாங்க, நான் தண்டனை கொடுத்தேன்றாங்க, யாரு இந்த கதையெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த புத்தகத்தை அவங்க மூடி வைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த புத்தகத்தை அவங்களால மூடவே முடியல. திரும்ப அடுத்தடுத்த பக்கங்கள்ல அந்த ஒரு கேள்வி மட்டுமே வந்துட்டு இருந்துச்சு. காயத்ரிக்கு நான் என்ன தண்டனை கொடுத்திருப்பேன்னு சொல்லுன்னு சொல்லி அந்த கேள்வி மட்டுமே அடுத்தடுத்த பக்கங்கள்ல வர ஆரம்பிச்சுது. இத பார்த்தவங்க பயந்து போறாங்க. எப்படியாவது அந்த புத்தகத்தை மூடி வைக்கணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா
அதுவும் அவங்களுக்கு முடியல. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் கீழே விழுந்து உடைய ஆரம்பிக்குது. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த கேள்விக்கு நம்ம பதில் கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கலனா ஏதோ சில அமானுஷ்யமான விஷயங்கள் நிச்சயமா நடக்கும். அதனால காயத்ரிக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைச்சிருக்கும், முதல்ல காயத்ரிக்கு தண்டனை கிடைச்சிருக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கு ஒரு பதிலையும் அவங்க சொல்றாங்க. சரி, நீங்க சொல்லுங்க, ஸ்வேதா மித்ராவுடைய நிலைமையில நீங்க இருந்திருந்தீங்கன்னா அந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.